Thank you, Masters. நமஸ்காரம். எஸ் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு நிறைய புது மாஸ்டர்ஸ்களை இதில் பார்க்குறோம் நம்ம. ஸோ பழைய அந்த பார்ட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக நிறைய சேஞ்ச் ஆகிருப்பாங்க. ஸோ இது ஒரு பயணம் மாதிரி. இந்த பயணத்தில் யார் யார் என்ன தேடுறாங்களோ அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ யார் எந்த இடத்துல நிற்கிறாங்களோ அந்த இடத்துல அவங்களுடைய பயணம் நிற்கிது, தெளிவடைஞ்சிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த பாதை, ஸ்பிரிச்சுவல் பாத்துங்கிறது அது மாதிரி தான் போயிட்டே இருக்கும். தேடிக்கிட்டே இருப்பாங்க, தேடுவாங்க 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 தேடிக்கிட்டே இருப்பாங்க. எப்போ அவங்களுக்கானது கிடைக்குதோ நின்றுடுறாங்க. ஸோ அது மாதிரி இந்த பதஞ்சலி சூத்திரத்தில் வந்து நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஹவு டு லிவ் கரெக்ட்லி அப்படிங்கிறதுக்கு 196 சூத்ராஸ் வந்து பதஞ்சலி மகரிஷி வந்து அப்போவே வகுத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. நம்ம குருஜி கூட அழகா அந்த அஷ்டாங்க மார்க்கத்துக்கு கிளியரா சொல்லிட்டாரு. ஆசன, பிராணாயாம, பிரத்திகார, தாரண, தியான, சமாதி. இது நடந்தா ஆட்டோமேட்டிக்கா ஏம நேம அவங்களுக்குள்ள வந்துடும் அப்படிங்கிறது. அன்னைக்கு அவர் வகுக்கும் போது, பதஞ்சலி வகுக்கும் போது ஏம நியம முன்னாடி போட்டு ஆசன, பிராணாயாம, பிரத்திகார, தாரண, தியான, சமாதி அப்படின்றத கொண்டு வந்திருந்தாரு. ஒருவர் வந்து தியானம் கத்துக்கணும், சமாதி ஸ்டேட் ஆஃப் பேலன்ஸ், ஸ்டேட் ஆஃப் நிலையில நிற்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல வந்து அவர் வந்து ஏமன் நியமன்னாக்க இந்த பிரபஞ்சத்தோட விதியையும் அந்த பிரபஞ்சத்தோட விதியை அவர் கடைபிடிக்க வேண்டும் என்பதை ஃபர்ஸ்ட் அவங்க நிப்பாட்டிட்டாங்க அந்த சூத்திரத்துல. இன்னைக்கு நம்ம போய் ஒருத்தர்கிட்ட போயிட்டு நீ வந்து முதல்ல இந்த உலகத்தோடைய இந்த பிரபஞ்சத்தோடைய கடமையை கடைபிடிப்பா, அப்புறமா நீ அதை ஒழுங்கா கொண்டு வைப்பா அப்படின்னு சொன்னாக்க அவருக்கு கஷ்டம் இருக்கும். ஏன்னா பிரபஞ்சத்துல போய் எடுத்தோடனே அவன் அகிம்சாவை பத்தி பேசுவாங்க. இவங்க அங்கேயே ஃபெயில் ஆயிடுவாங்க எல்லாருமே. அகிம்சானா என்ன? தாட், வேர்ட், டீட், எண்ணம், சொல், செயல், மனசா வாச்சா கர்மா அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் நீ வந்து முதல்ல உன்னை சரிப்படுத்திக்கொன்றது முதல் சூத்த லைன்ல கொடுக்குறாரு. அங்கேயே வந்து 99 விக்கெட் போயிடும், ஒரு விக்கெட் வர்றது பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி. ஸோ இங்கே பத்திரிஜி என்ன பண்ணாங்க, இதெல்லாம் இந்த நான் இப்போ வந்திருக்கிற நியூ எனர்ஜி சிஸ்டத்தில் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா ஒருத்தர் கூட தியானத்தில் வரமாட்டாங்க. ஸோ நான் முதல்ல அந்த 2 பாயிண்ட்டை தூக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஆசனத்தை கொண்டு வந்துட்டாரு. ஆசன, பிராணாயாம, பிரத்திகார, தாரண, தியான, சமாதி. ஸோ நீ எப்படி வேணா இரு, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என் முன்னாடி கையை கொத்துக்கோ, கண்ணை மூடிக்கோ, சுவாசத்தை கவனி, மீதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம அப்படின்றாரு. ஸோ அப்போ வந்தவங்க பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று இங்கே கிடைக்குது, ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்க, நம்மளை எங்கேயோ இருந்து கடத்தி கொண்டு போய் நல்ல இடத்துல உட்கார வச்சிடறாங்க, இப்படி பல நம்பிக்கை, பலவிதமான நம்பிக்கை, பலவிதமான தேடுதலில் உள்ள வந்து உட்காரும் போது சுலபமாக்கிட்டாரு. என்ன வந்திருக்கிற, என்னை தேடி வந்திருக்கிறியா, கையை கொத்துக்கோ, கண்ணை முடிக்கோ, உட்காந்துக்கோ. அவர் உடனே ஃப்ளூட்டை வாசிப்பாரு, நம்மளை சுவாசத்தை கவனிக்க சொல்லிடுறாரு. அப்போதான் அவனுக்கு என்னதோ உள்ள நடக்கும். கொஸ்டின்ஸாக வரும். தியானம் பண்ணுறவங்களாம் இங்கே நிறைய கொஸ்டின்ஸாக போடுவாங்க. அப்போ அந்த கொஸ்டின்ஸ் என்ன சொல்லுவார், ஒன்னொன்றுக்கு இது இப்படி இது இப்படி, திரும்ப தியானம் செய், திரும்ப தியானம் செய், தியானம் செய். அப்போ என்ன பண்ணுறாரு, சாதனாவை கொண்டு வர்றாரு. நீ எது செஞ்சாலும் எது கேட்டாலும் என்ன பண்ணு, சாதனா பண்ணு, சாதனா பண்ணு, சாதனா பண்ணு, சாதனா பண்ணு. ஏன்னா உள்ளதான் பதில் இருக்கு, வெளியே பதில் இல்லை. ஸோ அந்த உள்ள இருக்கிற பதில் எடுக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணுவார், எந்த ஒரு பிரச்சனையை சொல்லி எதை கேட்டாலும் அவர் என்ன சொல்லுவார், தியானம் செய், தியானம் செய், தியானம் செய். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவருக்கே எல்லாம் தெரிஞ்சு போய் சைலண்ட் ஆயிடுவார். ஸோ அந்த விஷயத்தை வந்து சிம்பிள் ஆக்குறாரு. ஸோ அப்படிதான் இங்கே நம்ம மாஸ்டர்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்கிறாங்க. எது இருந்தாலும் அவங்க சாதனையில தான் அவங்களுடைய விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. இதை தான் இன்னைக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க, பார்த்தா நிறைய புது மாஸ்டர்ஸ்கள் இருக்கீங்க. எல்லாம் ஒரு தேடுதலில் ஏதோ ஒரு சுலபமாக நமக்கு வந்து இங்கே ஏதாவது வெளியேற்றம் கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லி தேடுதலோடு இருப்பீங்க. இங்கேயும் அதே தான். பதஞ்சலி மகரிஷி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டோட்டலாக இப்போ மாஸ்டர் வந்து ரொம்ப சிம்பிளாகிட்டாரு. உள்ளே வரும்போது நம்ம தேடுதலுக்கு, கேள்விக்கு சில இடத்துல பதில் கிடைக்கும், சில இடத்துல பதில் கிடைக்காது. எப்படின்னா ஒரு லைப்ரரியில் போய் உட்காந்துருக்கும் போது அங்கே வந்து எல்லா புக்கும் கலைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் வேணுங்கிற புக்கை தேடணும்னு சொன்னாக்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க டைம் நிறையா பிடிக்கும். கிடைச்சா கிடைக்கும், கிடைக்கலன்னா நம்ம டயர்டாகி வெளியே போயிடுவோம். அதே லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா அழகாக அடுக்கி வச்சுட்டு
இந்த புக்கிங் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் போட்டு வச்சுட்டாங்கனாக்க நமக்கு என்ன வேணும் போய் கேட்டால் அந்த ரெஜிஸ்டரில் இந்த புக்கு இந்த நான் ரேக்கில் இது இருக்குதுன்னு சொல்லுவாங்க. போய் எடுத்துகிட்டு வந்து அதை அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த 196 சூத்திரமும் என்ன பண்ணுதுன்னா அழகா அடுக்கி வச்சிருக்கு. எப்படின்னாக்க சமாதி, சாதனா, விபூதி அண்ட் கைவல்யா அப்படின்னு சொல்லி பிரித்து அழகா உள்ள சொல்லி வச்சிருக்கிறாங்க அந்த சூத்திரத்தில். நமக்கு என்ன தேடுறோமோ அங்கே போயிட்டா அது தானாக கிடைச்சிரும். ஸோ அது மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சமாதின்னா இங்கே வந்து நிறைய அர்த்தத்தை மைண்டில் வச்சுருப்பீங்க. ஸோ இது என்னமோ நம்ம போய் எங்கேயோ புதஞ்சிக்கணுமோ, இல்லை எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடணுமோ, இல்லை வேற மாதிரிலாம் நிறைய ஓடும் மைண்டில். ஏன்னா இவங்க வந்து இருக்கிற யூடியூப்பையும் இருக்கிற புத்தகத்தையும் இருக்கிற இந்த நடமாடும் ஆசாமிகளையும் சந்திச்சிருக்கிற வச்சு என்ன பண்ணுவாங்க, ஆள் ஒன்று சொல்லி இவங்க ஒரு பெரிய குழப்பவாதியாக வச்சிருப்பாங்க. சமாதிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஒரிஜினல் பேலன்ஸ். அதுக்கான பேசிக் மீனிங் என்னன்னா ஒரிஜினல் பேலன்ஸ். அந்த ஒரிஜினல் பேலன்ஸில் நம்ம நிற்கணும், அவ்வளோதான். அந்த ஒரிஜினல் பேலன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குதுன்னா அதுக்கு பேர் ஸ்டேட் ஆஃப் சமாதி. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு இந்த ஒரிஜினல் பேலன்ஸில் எப்படி இருக்கணும், அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்லிடுறாரு, யோகா இப்போ இந்த பயிற்சி வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அத்த யோக அனுசாசனம். அந்த யோகத்தை நீ கற்றுக்கணும்னா முதல்ல டிசிப்ளினுக்கு வந்துரு அப்படின்றார் ஃபர்ஸ்ட் சூத்திரத்தில். ஸோ அப்போ அவர் டிசிப்ளினாக இருந்தால் தான் இது உள்ளே போகும். சும்மா விளையாட்டுத்தனமாக ஆசையோடு வந்து உட்காந்து ஏதாவது கற்றுக்கலாமா வந்தாங்கனாக்கா அதெல்லாம் வராது. அதெல்லாம் வந்து ஆசை ஒரு 2 நாள் இருக்கும், 3ஆவது நாள் உங்கள் பயிற்சியில் வேதனை இருக்கும், அதோட ஓடி போய் அடுத்த இடத்துல வேற யார் தேடின்னு இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எடுத்தோடனே முதல்ல இதை கற்றுக்கணுன்னா முதல்ல ஒன்றை நீ டிசிப்ளினுக்கு கொண்டு வா. இங்கே வந்து பிளேயிங்க்கெலாம் வேலை கிடையாது. சீரியஸாக நீ வந்து ஒன்று தேடுறேன்னா இங்கே அதுக்கு வேலை இருக்குது. சும்மா அப்படி ரவுண்ட் அடிச்சுட்டு வர்றதில்ல, இங்கே ஒன்று உட்காந்துட்டு தெரிஞ்சுக்கலாம்னாக்கா இங்கே அப்படிலாம் எதுவுமே இல்லை. இங்கே என்ன சொல்ல போகிறது என்னென்னா கையை கொத்து கண்மூடி சுவாசத்துக்கு நீ அவ்வளோதான். இதில் நீங்கள் உட்கார்றதுக்கே தேடுதலில் இருந்தீங்கன்னா உட்கார முடியாது. ஸோ அது மாதிரி நெக்ஸ்ட் அடுத்து என்ன சொல்கிறாரு யோக சூத்திரத்தில், யோக சித்த விருத்தி நிரோதக. ஸோ யோகாங்கிறது என்னன்னா உன்னோட எண்ணத்தை நீ ஜீரோ பண்ணணும், கண்ட்ரோலில் கொண்டு வச்சு ஜீரோ பண்ண அப்படிங்கிற அந்த எண்ணத்தை விருதி பண்ணாமல் ஜீரோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஸ்டாப் பண்ணுன்னு சொல்றாரு. இப்படி நிறைய அர்த்தம். அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது அடுத்தது என்ன ஆகுதுன்னா அந்த எண்ணம், அதாவது ததா திருஷ்டி சுரூப அவஸ்தானம், அப்படிப்பட்ட உருவான எண்ணம் அதுதான் வந்து உனக்கு உருவமா நீ என்ன நினைக்கிறியோ அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து நீ வச்சுக்கிற, அதுதான் இறுதியான உருவம்னு நீயே நினைச்சுக்கிற அப்படின்னு இந்த 4 சூத்திரத்திலேயே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துட்றாரு. அப்போ இதை வேஸ்ட் பண்ணி போகுது. அடுத்தது அந்த இதுதான் உருவம்னு சொல்லி நீ அதை இதுதான் சாஸ்வதம் கொண்டாந்து வச்சிட்ட பிறகு 4வது சூத்திரத்துல 5ல இருந்து வர்றதுதான் சிஸ்டமே ஆரம்பிக்குது. என்னன்னா நீ எதை வந்து இதுதான் உருவாக்கி வச்சிட்டியோ அது என்ன ஆகுது, அதுல நிறைய விஷயம் உனக்கு சவால் நிற்குது. அது என்ன, அவித்யா, அஸ்மிதா, ராகா, தேவசா, அபினிவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 தான். இதை வச்சுதான் டோட்டல் சூத்திரமும் பிளே ஆகுது. 196 சூத்திரமும் இந்த தடைகளை எப்படி நீ உடைக்க போற, அந்த 196 சூத்திரத்துலையும் இந்த தடைகளை உடைக்கிறதுக்கு நம்ம மைண்டை எப்படி வச்சுக்கணுங்கிறதுக்கு ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டு போகிறேன். அதுதான் லாஸ்ட்டு எபிசோடில் நம்ம என்ன பண்ணோம், 21 டேஸ் வந்து இதை கிளியராக பேசணும். எது எப்படி இருக்குது, எது எப்படி பண்ணணும், நமக்கு தவறான எண்ணங்கள் எப்படி வருது, அதை எப்படி வந்து பிரேக் த்ரூ பண்ணி போகணும், கனவு எண்ணங்கள் எப்படி வருது அதை எப்படி பிரேக் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து அவர் இவ்வளோ பெருசையும் கொண்டு வரதுக்கு முன்னாடி அவர் நிறைய சூத்திரங்கள் 3000ங்களுக்கு மேலே கொண்டு வந்தார். அதெல்லாம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி கொண்டு வந்து இது தெரிஞ்சா போகிறோம் அவங்களுக்கு ஒருத்தர் கிளியராக வந்துடுவாங்கன்றத கொண்டு வந்திருக்காரு. அதுதான் நம்ம பேசணும். ஸோ இது ஒரு ஓவராலாக அவங்களுக்கு வந்து எப்படி இந்த யோக சூத்திரத்துக்குள்ளே போகிறோங்கிறதுக்காக சொல்லப்பட்டது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அது 21 முடிச்சுட்டாச்சுன்னு நினைக்கிறேன். 22லேருந்து போகலாம். இதில் இப்போ கம்மிங் டேஸில் வந்து நமக்கு எவ்வளோ கம்ப்ளீட் பண்ண முடியும்னு தெரியல. அந்த ஃப்ளோவில் தான் நம்ம போயிட்டே இருக்கோம். எதுவும் வந்து இங்கே எழுதிக்கிட்டு வாத்தியார் மாதிரி வேலையெல்லாம் பார்க்கறது கிடையாது. இங்கே நோ டீச்சர் ஒர்க், ஒன்லி ஒரு கைடன்ஸ், அவ்வளோதான். அந்த கைடன்ஸ்க்கு போவோம், அதோட நீங்கள் அதை ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு அது கிடைக்கும். ஏன்னா குருவுக்கும் டீச்சருக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. ஸோ குருவையும் டீச்சர்னு நினச்சிட்டு இருப்பாங்க. நம்ம இந்த குரு பூர்ணிமானா ஓடி போய் டீச்சருக்கு சொல்லுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். ஸோ
ஸோ டீச்சருங்கிறது புக்கில் இருக்கிறத படித்து சொல்கிறவருக்கு டீச்சர், உள்ளுக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி சொல்கிறவர் குரு. இதுக்கு வேறு 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. உள்ள அவர் வெளியே தெரிஞ்சுக்கிட்ட நாலேஜை கொண்டு போய் அவருக்குள்ளே வச்சு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு சொல்கிறவர் குரு. புக்கில் இருக்கிறத படிச்சுட்டு எழுதி போட்டு போயிட்டாருனாக்கா அவர் பேர் டீச்சர், அங்கே இருக்கிறத நமக்கு சொல்கிறவர். ஸோ அது மாதிரி இங்கே எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்லணும். ஒரு குரு அதான் சொல்லுவார், நீ வந்து தெரிஞ்சுக்கிட்டத நீ முதல்ல அனுபவி, நீ அனுபவிச்சுட்டேன்னா அதுலேருந்து உனக்கு என்ன அனுபவிச்சு அது சொல்லும். அப்போ இந்த சூத்திரங்கள்லேருந்து நம்ம என்ன அனுபவிச்சோமோ அதுதான் சொல்லுவோம், தவிர சூத்திரத்தை படிச்சுட்டு போகிறது இல்லை. சூத்திரத்தை படிக்கணும்னா புக்கு இங்கே இருக்குது, போய் ரெஃபர் பண்ணுங்கன்ட்டு போயிடலாம், அது வேலை இல்லை. அந்த இது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போது உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளே போகும்போது நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக இப்போ போகிறோம். இல்லை இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூத்திரம் 22க்குள்ளே போகிறோம். அங்கே என்ன அவர் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பயிற்சிகள் வந்து 3 விதமாக இருக்குது அப்படிங்கிறார். இந்த நம்ம அது எந்த பயிற்சி வேணாலும் இருக்கலாம் நீங்கள், ஏன்னா இந்த தியான பயிற்சியை நம்ம இதில் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இந்த தியான பயிற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா 3 நிலையில் நம்ம பயிற்சிகளுக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா நிதானமான பயிற்சி இருக்கும், மிதமான பயிற்சி இருக்கும், கடுமையான பயிற்சி இருக்கும். ஸோ அப்படிதான் நம்ம இதுக்குள்ள ட்ராவல் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிதானமான பயிற்சி அப்படின்னா என்னன்னாக்கா, இப்போ நீங்கள் இந்த மெடிடேஷன் தெரிஞ்சுக்கிறீங்க, தெரிஞ்சுக்கணுன்னா ஏதோ ஒரு ஆர்வம், எங்கேயோ யாராவது சொல்லியிருக்கலாம், இல்லை உங்களுக்கு பிரச்சனைகள் நிறையா இருந்திருக்கலாம், இல்லை இதில் ஏதாவது மிராக்கிள் நடக்கும்னு சொல்லிட்டு அந்த மிராக்கிளுக்காக இப்படி பல கோணங்களில் இதுக்குள்ளே வந்திருப்பீங்க. ஆளுக்கு ஒரு ஒரு கோணத்தில் உள்ளே வந்திருப்பீங்க. உள்ளே வந்தோடனே இங்கே என்ன சொல்லி தர போகிறாங்க, கையை கோத்துக்கு கண்ணை முடிக்க சுவாசத்தை கவனி, அவ்வளோதான். இது ஒரு 2 நாள் 3 நாள் ஆர்வமாக செய்வார். இது என்ன பண்ணுவார், அவங்க முதல்ல கேள்வி கேட்பாங்க, இந்த தியானத்தை கடைசியில் என்ன வரும், இந்த தியானத்தில் நான் ஒன்று நினச்சி உட்காந்துருக்கேன், அது நடந்துருமா, இப்படி அந்த கிளைமேக்ஸை தான் தேடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த தியானத்தில் கையை கொத்து கண்ண முடிக்க உட்காந்துக்குன்னா அவங்க கிளைமேக்ஸை தான் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் இது லாஸ்ட்டாக என்ன ஆக போகுதுன்ட்டு. இங்கே புதர்கிட்ட போய் கேட்குறாங்க, புதர்கிட்ட போய் கேட்டோன்னா நீ வந்து தியானம் பண்ணுற, நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட, உனக்கு என்ன கிடைச்சிச்சு தியானத்துலன்னா அவர் சொல்லுவார், தியானத்தில் எனக்கு ஒன்றுமே கிடைக்கல அப்படிம்பார். சரி உங்ககிட்ட இருந்து என்ன போச்சுன்னா, என்கிட்ட இருந்து நிறைய தேவையில்லாதெல்லாம் போயிடுச்சு. சொன்ன தியானம் பண்ணேன் எனக்கு எதுவும் கிடைக்கல, ஆனால் என்கிட்ட இருந்து நிறைய வெளியே போயிடுச்சு. என்ன போச்சுன்னா என்கிட்ட இருக்கிற தேவையில்லாதெல்லாம் வெளியே போச்சு. இதுதான் சப்ஜெக்ட். ஸோ நமக்கு தியானத்தினால ஒன்றும் கிடைக்காது, ஆனால் தியானத்தினால நம்மக்கிட்ட இருக்கிற தேவையில்லாதது வெளியே போயிடும். அப்போ என்ன சீக்ரெட்னா, நமக்கு என்ன தேவையோ அது இருக்கும், அதுதான் சீக்ரெட். ஸோ நமக்கு என்ன தேவையோ இருக்குதுன்னா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இது நமக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து ஹெட்லைன் மாதிரி, இதுக்குள்ள போக நிறைய விஷயம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்போ இங்க வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் நிதானமான பயிற்சி. முதல்ல நிதானம் வேணும். நம்ம என்ன கத்துக்கிறோம், என்ன செய்யணும், எவ்வளோ டைம் கொடுக்கணும். இங்க நம்ம பார்த்தீங்கன்னாக்கா தங்களுடைய வயசு தான் கால அளவுன்னு சொல்றோம். ஸோ அப்போ நம்ம எடுத்த உடனே அது வர முடியலனாலும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படி உட்காரணும். முதல்ல உட்காரணும்னு நினைக்கணும், உட்கார்றத கொஞ்சம் பழகணும், அப்புறம் அவங்க வயசுக்கு வரணும், அவங்க வயசுக்கு ஏற்றதுக்கு வரணும். விட்டு விட்டா பண்றத ஒரு டைம் ஒன்று சேர்க்கணும். அப்போ நிதானமான பயிற்சி, அப்புறம் மிதமான பயிற்சி. ஸோ என்ன பண்ணணும், அதை மிதமாக கொண்டு போகணும். ஃபர்ஸ்ட் நிதானத்தில் வந்து ப்ராக்டிஸ்குள்ளே வந்துட்டு அப்புறம் அப்படியே கிராஜுவலாக கொண்டு போயிட்டே இருக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் பண்ணிட்டு 2 வருஷம் போயிட்டு இந்த கோர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வருவாங்க. நான் போயிட்டு ஒரு 3 வருஷம் கோர்ஸ் முடிச்சுட்டு வந்தேன். இங்கே அந்த வேலையே கிடையாது. இங்கே இதெல்லாம் கோர்ஸ் கிடையாது. இந்த பூமி மேலே நம்ம எவ்வளோ நாள் இருக்கிறோமோ அவ்வளோ நாள் பண்ணணும். தியானம் எப்பெல்லாம் பண்ணலாம், மூச்சு இருக்கிறப்பெல்லாம் பண்ணலாம். மூச்சு இல்லைன்னா நீ தியானம் பண்ண வேண்டாம். ஸோ இப்படி தான் ஆன்சர் இருக்கும், எல்லாம் அல்டிமேட் ஆன்சர். எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து அப்படி டெவலப் பண்ணி பேசுகிற வேலைலாம் கிடையாது. எடுத்தோடனே அடித்து ஓப்பன் பண்ணிடுறது தான் வேலை. என்னென்னா நீங்கள் எப்பெல்லாம் தியானம் பண்ணலாம், எப்பெல்லாம் உனக்கு மூச்சு இருக்கோ அப்போல்லாம் தியானம் பண்ணு. எவ்வளோ நேரம் தியானம் பண்ணலாம், எவ்வளோ நேரம் உன்னால் உட்கார முடியுதோ அவ்வளோ நேரம் உட்காரு. ஸோ அப்போ ஆரம்பத்தில் ஒரு சின்ன ஐடென்டிஃபிகேஷன், அந்த பர்சன் கேட்கறதுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் என்ன பண்ணும், உன் வயசு கால அளவு, உன் வயசுக்கு ஏற்ற மாதிரி தியானம் பண்ண.
அப்போ அவருக்கு ஒரு புள்ளி கிடைக்குது, பண்ணலாம் அப்படின்னு சொல்லி புள்ளி கிடைக்குது. அப்புறம் அவருக்கு உட்கார்ந்த பிறகு எனக்கு உட்காரணும் போல தோணுதே மாஸ்டர், எவ்வளவு நேரம் உட்காரலாம், எவ்வளவு நேரம் தோணுதோ உட்காரு. ஸோ மிதமான பயிற்சி. மாஸ்டர் நான் 5 மணி நேரம் உட்காடுறேன், 6 மணி நேரம் உட்காடுறேன், இதெல்லாம் கடுமையா உட்கார்றதா? அப்போ உங்களுக்கு என்னன்னா தீர்க்க கால பயிற்சி வருது. ஃபர்ஸ்ட் நிதானமா பண்றாங்க, மிதமா பண்றாங்க, அப்புறம் தீர்க்க கால. தீர்க்கம்னாக்க நீண்ட நேரம், தீர்க்க கால பயிற்சி. ஸோ இப்போ நிதானம், மிதம் அண்ட் தீர்க்க கால பயிற்சி. ஸோ எப்போ தீர்க்க கால பயிற்சி வருதோ அங்க என்ன வருது அவங்களுக்கு, நல்லா கடுமையாக, அதாவது நல்ல ஃபோர்ஸா பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுவாகவே அவங்க மாற ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ஒருத்தர் போய் கேட்குறாரு, சுவாமிஜி நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த கலையை கற்றுக்கணும்னா எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொல்றாரு, ஒரு 10 வருஷம் ஆகும்ப்பா அப்படிங்கிறாரு. அவனுக்கு எனக்கு இவ்வளோ டைம்லாம் பொறுத்துக்க முடியாது, சீக்கிரம் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் ஒரு கணக்கு போட்ட சேர்றதோட நான் அதிக நேரம் உங்களோட டைப் ஆகிறேன். இப்போ எவ்வளோ நேரம் ஆகும்னா அவர் சொல்றாரு, 15 வருஷம் ஆகும். என்னது, நீங்கள் சொன்ன நேரத்துக்கு நான் கேட்ட நேரத்துக்கு 10 வருஷம் சொன்னீங்க. நான் அவங்களோட புரிஞ்சுக்கிட்டு நான் உங்ககிட்ட என்ன கேட்குறேன், நான் இன்னும் நிறைய நேரம் என்னோட ஒர்க்கை போடலான்னு இருக்கேன். நீங்கள் கேட்டால் 15 வருஷம் ஆகும் சொல்கிறீங்க. இன்னும் நான் வேகமாக செய்யணும்னா என்ன செய்யலான்னு அவன் அவசரத்தை சொல்லும் போது அவர் சொல்லி, இன்னும் 20 வருஷம் ஆகும் உனக்கு அப்படிங்கிற. என்ன நான் கேட்ட கேள்வி தப்பா, இல்லை இவர் ஏதாவது தப்பா சொல்றாருன்னு அவனுக்கு யோசனை வந்து போச்சு. அப்போ அவர் சொல்றாரு, இப்படி நீ பறந்தேன்னா ஒன்றும் கற்றுக்க முடியாது, முதல்ல நிதானத்துக்கு வா அப்படிங்கிறாரு. சார் என்ன நிதானமாக இருந்தாதான் அது எவ்வளோ சீக்கிரம் கிடைக்கும். நம்ம பறந்துக்கிட்டு வந்த உடனே தியானத்தில் கடைசியில் இருக்கிற ரிசல்ட்டை கேட்பாங்க. சில பேர் கேட்பாங்க, தியானத்தில் இந்த நிறைய மிராக்கள்லாம் நடக்குது, அந்தரத்தில் பறக்கிறான், ஏதோ சொல்கிறாங்களே, நிறைய அனுபவம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் எனக்கு இன்னைக்கே வந்துருமா? ஸோ அனுபவங்கள் கேட்ட பிறகு அவங்களுக்கு அந்த அனுபவம் இன்னைக்கே அவங்களுக்கு வந்துடணும். அவ்வளோ அதுக்கு என்ன செய்யணும் அப்படி சொல்லி கேட்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் இந்த சிஸ்டத்திலே இருக்க மாட்டார். யார் ஆர்வமாக கேட்டுக்கிட்டு உள்ளே வந்தாரோ அந்த பர்சன் இந்த சிஸ்டத்திலே வரமாட்டார். அப்பவே ஓடி போயிடுவார் அவர். ஏன்னா அவரு போராடி கண்ணை மூடிட்டு உட்காந்து உட்காந்து பார்ப்பாரு, அவருக்கு இந்த அனுபவம் வந்துச்சு, இவருக்கு இந்த அனுபவம் வந்துச்சு, எனக்கு ஏன் வரல, எனக்கு ஏன் வரல. கடைசியில் பார்த்தா நமக்கு இதெல்லாம் எட்டாத கண்ணின்னு அவரே முடிவு பண்ணிடுவார். முடிவு பண்ணிட்டு அவரே போயிடுவார் வெளியே. ஸோ இந்த மாதிரி நிதானம் இல்லாமல் பறக்கிற பர்சன்ஸு ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ முதல்ல நிதானம் வேணும். ரெண்டாவது மிதமாக பயிற்சி. மிதமானுங்கும் போது காலையில் 1 hour, ஈவினிங் 1 hour, இல்லாட்டி காலையில் ஒரு ஏஜுக்கு தகுந்த மாதிரி, ஈவினிங் ஒரு ஏஜுக்கு தகுந்த மாதிரி, அப்புறம் எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் அப்படி உட்கார்ற மாதிரி. அப்புறம் அவருக்கு ஒரு திடீர்னு ஒரு 2-3 நாள் லீவு போட்டுட்டு தீர்க்க கால பயிற்சி. ஸோ இந்த மாதிரி 3 கைண்ட் ஆஃப் ப்ராக்டிஸ் அவங்களுக்குள்ள போயிட்டே இருக்கும். போயிட்டே இருந்ததுனா தான் அவங்க இந்த தியான பாதையில் எப்பவுமே நிற்க முடியும். ஸ்டில் இந்த எர்த்து மேலே இருக்கிற வரைக்கும் அவருக்கு அதுதான் வேலை. வேலை இருக்குன்னா வேலையை பார்க்கணும், வேலை இல்லைன்னா தியானத்தை பார்க்கணும். இந்த 2 ஒர்க்கு தான் நமக்கு. தியானம் இருந்தால், அதாவது வேலை இருந்தால் வேலையை பார்க்கணும், வேலை இல்லைன்னா தியானத்தை பண்ணணும். வேற ஏதாவது பேசினோம்னா நமக்கு மைண்டு அப்படியே போயிட்டே இருக்கும், அலை பாஞ்சிட்டே இருக்கும். இப்படி சின்னதாக ஆரம்பிச்சது இவ்வளோ பெருசாக ஆரம்பிச்சிடும் அந்த இடத்துல. அப்புறம் தியானம் செய்கிறதே மறந்தே போயிடுவோம். ஸோ அப்போ என்னன்னா அந்த தெளிவு நிதானம் இருக்கணும். ரெண்டாவது அது ப்ராக்டிஸ் பண்ணுறதுல ஒரு பக்குவம் இருக்கணும். மூன்றாவது அதை தொடர்ச்சியாக பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டத்தை அவர் கொண்டு வந்துடணும். இது 3 தான் மாஸ்டர் இந்த சூத்திரத்தில் அவர் ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. ஸோ இந்த சூத்திரம் 22 சமாதி பாடத்தில் சாப்டர் 1.22 இருக்குது. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த தியானம் என்பது உங்களோட எப்பவும் தொடர்ந்து இருக்கும். ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் ஆன்சர் செக்ஷனுக்கு போகலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு இதில் ஏதேனும் கொஸ்டின்ஸ் இருக்கா, இல்லை டவுட்ஸ் இருக்கா, இல்லை வேறு ஏதேனும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமோ, இல்லை உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் சொல்லணுமோ, அப்படி எது இருந்தாலும் என்கிட்ட அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ரொம்ப நன்றி சஞ்சய் மாஸ்டர். நல்லா அழகா சொன்னீங்க. பதஞ்சலி முனிவருடைய அந்த சூத்திரத்துல அதுல அவர் யமாச நியமாச முதல்ல வச்சதை நம்ம பத்ரிஜி அத கடைசி மாத்தினார். மற்றதெல்லாம் சேம் ஆர்டர்லயே போறது. ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணம், தியானம் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து சமாதி, அதுக்கப்புறம் தான் யமாசம் நியமாசம் வருதுன்னு சொன்னீங்க.
அதுக்கப்புறம் அந்த 196 சூத்திரங்கள்ல கொடுத்திருக்கிறாங்க. 3000க்கு மேற்பட்ட சூத்திரங்கள் இருந்தாலும் இந்த 196ல உள்ளது நமக்கு இருக்க வேண்டியதுன்னு கன்சைஸா அதை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னீங்க. அந்த 196 சூத்திரங்கள் 5 வகையாக பிரிக்கப்பட்டிருக்குது. அதுல சமாதி, சாதனா, விபூதி, வைக்கல்யா, அப்புறம் இன்னும் ஒண்ணு நான் எழுதிக்கிறதுக்குள்ள 4 தான் மாஸ்டர். 4 தானா? ஓகே, 4 4 வகை. 4 வகை தான். அப்ப சரிதான். சமாதி, அதுக்கப்புறம் வந்து சாதனா, ம். 3வது விபூதி, 4வது கைவல்யம். ஓ, கைவல்யம். கைவல்யம். ஓகே, ஓகே, கைவல்யம். அப்போ நம்ம இன்று போன சீசன்ல நம்ம பார்த்திருக்கிறோம் 21 சூத்திரத்தை, அதாவது சமாதியில சாப்டர் 1ல இருந்து 21 சூத்திரங்களை பத்தி பார்த்திருக்கிறோம். மாஸ்டர்ஸ் நம்ம வீடியோஸ் இருக்கும், அதை நம்ம போய் பார்க்கலாம் திருப்பி. இதை அதை முன்பு தவற விட்டவர்கள் அந்த வீடியோஸ்ல பார்க்கலாம். அப்புறம் இப்ப இன்னைக்கு நம்ம வந்து 22வது சூத்திரம், அதுல வந்து பயிற்சியை வந்து எப்படி பண்றது, பயிற்சியில 3 விதமாக இருக்கிறது. அதாவது நிதானமான வேண்டும், உடனே போன உடனே அறக்க பறக்க இதை அடையணும், இதை அடையணும், ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த தியானத்தை நம்ம வரணும். இல்ல தியானத்துல நம்ம உட்கார்றோம், நடக்கிறது நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கும் அப்படிங்கிற ஒரு விதியோட தான் நம்ம வந்து இருக்கணும். அதுல நிதானமானது, அடுத்தது மிதமான பயிற்சி, அடுத்தது கடுமையான பயிற்சி. அப்போ அதுல நிதானமா இருக்கிறப்ப, மிதமானத்துலங்கிறப்போ அதுல வந்து நமக்கு இந்த காலையில செய்யறது, மாலையில செய்யறது, அப்புறம் நேரம் கிடைக்கிற நேரத்துல செய்யறது, அந்த மாதிரி இதுல பயிற்சி தான் மிதமான பயிற்சி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கடுமைங்கிறப்ப நம்ம வந்து தீர்க்க பயிற்சி, அதாவது தீர்க்க கால பயிற்சி, கடுமையான பயிற்சியில நம்ம தொடர்ந்து நிறைய சாதனை பண்றோம்னா தொடர்ந்து தியானம் பண்றது அப்படிங்கறத பத்தி நீங்க சொன்னீங்க. ஆஹ் அதுக்கப்புறம் மாஸ்டர், இதுல வந்து மாஸ்டர்ஸ் உங்களுக்கு கேள்வியில் இருந்தா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் போன சீசன்ல மாஸ்டர் நான் கொஞ்சம் நிறைய மிஸ் பண்ணிட்டேன். நாங்கள் டிராவல்ஸ்ல இருந்ததுனால நிறைய மிஸ் பண்ணிட்டேன். அதுல அந்த முதலாவது இதில் தான் நான் பார்த்துட்டு வந்தப்போ நம்ம வந்து இந்த பதஞ்சலி முனிவருடைய அந்த யோக சூஸ்திரங்கள் இதெல்லாம் பத்தி நம்ம படிக்கிறோம் இல்லையா. எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இந்த ஞானத்தெல்லாம் நம்ம வந்து இந்த பிறவியில நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம் இப்போ. ஆஹ் பொதுவாக நம்ம நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்ன, இந்த இந்த பிறவியில் நம்ம தியானத்துல இருக்கிறோம்னு சொன்னா நம்ம நிலைச்சு நிக்கிறோம்னா போன பிறவிலையும் ஒரு இந்த மாதிரி ஆன்மீக மார்க்கத்துல இருந்திருக்கலாம், அப்படி இல்லையா? அப்படிங்கிறப்ப அப்பவும் இதெல்லாம் படிச்சிருப்போமா நம்ம? அப்படின்னா ஒவ்வொரு பிறவிலையும் வந்து திரும்ப திரும்ப இதை படிக்க போறோமா, இல்லாட்டி இந்த ஞானம் நம்ம ஒரு பிறவியில கற்றுக்கொண்ட இந்த எல்லா ஞானமும் நம்முடைய ஆன்மா அந்த ஹையர் செல்ஃபுக்கு போய் ஸ்டோர் ஆகி அடுத்த பிறவிக்கு அந்த ஞானத்தோட வருவோமா அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு கேள்வி. ஏன் கேக்குறேன்னா, புத்தர் காலத்துல இருந்தவங்களும் இருந்திருக்காங்க, நம்ம எல்லாம் புத்தர் காலத்துல கூட இருந்திருப்போம், அவர் சொன்ன இதுல கூட கேட்டிருந்திருப்போம், திருப்பி இங்க இருந்து படிக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி தோணித்து மாஸ்டர். அது கொஞ்சம் விளக்கம் சொல்ல முடியுமா? எஸ் மாஸ்டர்ஸ், இது மாதிரிலாம் அந்தந்த பீரியட்ல இருந்தவங்க வந்து இப்போ ரீபர்த்ல வந்திருப்பாங்க. வந்துட்டு அது இங்கே வந்து பிறந்தோடனே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம அட்டாச்மெண்ட் ஆகிருப்போம். அப்புறமா நமக்கே இப்போ எப்படி நமக்கு ஒரு கேள்வி தோணி அந்த கேள்வினால நம்ம இப்படி இந்த பிளாட்ஃபார்முக்குள்ள வந்துட்டோம். ஸோ அந்த கேள்வி தோணி கரெக்டான ஒரு பர்சன் கிட்ட நம்ம போய் நின்ன உடனே கொண்டு வந்துட்டாங்க இந்த இடத்துக்கு. இது மாதிரி வந்த பிறகு இந்த சூத்திரத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து இப்போ எனக்கு புதுசாக போய் ஒருத்தர் இந்த சூத்திரம் சொன்னால் எவ்வளோ சொன்னாலும் விளங்காது. ஏன்னா அவர் வந்து ஆல்ரெடி இந்த இதில் இல்லை அவர். இப்போ நமக்கு என்னன்னா இருக்கிறத ஸ்பார்க் பண்ணி விட்ட மாதிரி. இப்போ 196 சூத்திரமா என்ன சொல்றாங்கன்றது ஓவரால் வியூல இருந்து பார்க்கும்போது தெரியுது. அப்ப இந்த 196 சூத்திரத்துல என்ன சொன்னாலும் அது சொல்ற அந்த மைய கருத்து புரிஞ்சிடும் நமக்கு. புரிஞ்சனாலே நம்ம ஆல்ரெடி இதுல இருந்துட்டோம். இப்ப நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்றோம். ப்ராக்டிஸ் பண்றத நம்ம எக்ஸ்பீரியன்ஸை மற்றவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ அப்போ வந்து இது ஆல்ரெடி இருந்ததை நம்ம இப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அதுவாகவே இருக்கிறோம். நம்ம இருக்கிறது இல்லாம நம்மளை சார்ந்தவர்களும் இதை எடுத்து சொல்ற அளவுக்கு ஒரு நிதானமும் ஒரு தன்மையும் நம்ம கிட்ட கிடைக்குது. அப்படிங்கும் போது நம்ம போதிசத்வாவா இருப்போம். இங்க இப்போ போதிசத்வாவா இருப்போம். அது புத்தருடைய பீரியட்ல புத்தாவுடைய கான்சியஸ் சொல்லுவோம். பதாஞ்சலி எல்லாமே ஒண்ணுதான். காஞ்சியா அந்த ஒரு பாயிண்ட் ஒண்ணு, சொல்ற ப்ரெசன்டேஷன் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு இப்போ நம்ம குருஜி வந்து பாத்தீங்கன்னா பத்தரோடையும் பதாஞ்சலி மாதிரி ரெண்டையும் தான் மெர்ஜ் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கிறாரு எல்லா இடத்துலையும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டு கான்செப்ட் நமக்கு புரியுதுன்னா அப்போ அவரோட விங்ல இருந்து நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம எல்லாமே அந்த இதுக்குள்ள இருந்திருக்கிறோம். இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்சுட்டு இதை நம்ம வந்து போதி சத்வா இருக்கோம். இப்போ நிறைய பேர் மாஸ்டர்ஸ் இதுக்குள்ள போதி சத்வா இருப்பாங்க. அவங்க இருக்கிறவங்க இப்போ இதுல ஏதாவது ஸ்பார்க் ஆகி வந்துட்டாங்கன்னா அவங்க வந்துடுவாங்க அதுல. ஸோ ஆல்ரெடி இருக்கிறது தான் இப்போ இருக்கிறோம்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் இந்த எர்த்துக்கு வந்து ஒரு டார்க்னஸ் வருதோ, நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட் இருக்குதோ, அந்த இது இருந்துன்னா வருவோம் திரும்ப. அது முடிஞ்சிடுறது கிடையாது. ம் ம் ஸோ ஓகே. எப்போ ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அந்த கான்சியஸ் நம்மளை வந்து கனெக்ட் பண்ணி விட்டுரும். விட்டுட்டு உனக்கு ஒரு வேலை இருக்குது, இந்த எர்த் வந்து டார்க்கை நோக்கி போகுது அப்படிங்கும்போது நம்மளுடைய ப்ரெசன்ஸ் இங்கே கொண்டு வந்துடும். அப்போ நம்ம ஏதோ ஒன்று இடத்துல வந்து குட்டி குட்டியாக மாட்டி அப்புறமா திரும்ப ஸ்பார்க் ஆகிடுவோம். அப்படிதான் ம் ஓகே. அப்ப நம்ம என்னத்தை கத்துக்கிட்டாலும் அந்த ஞானம் நமக்கு நம்ம ஆன்மாவோட இருக்கத்தான் போறது. அந்த கண்டிப்பா. ஞானத்தை வந்து முழுமையாக ஒவ்வொரு பிறவியில அதை நம்ம உபயோகத்துல இல்லாட்டா கூட நீங்க சொன்ன மாதிரி அந்த நிலைமைக்கு வர்றப்போ அது டக்குன்னு ஸ்பார்க் பண்ணி அந்த ஒரு சுவிட்சை ஆன் பண்ண மாதிரி ஏற்கனவே அதுல ஸ்டோர் பண்ணது சுவிட்சை மட்டும் ஆன் பண்ணோடனே வர்ற மாதிரி வரும் நமக்கு. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே மாஸ்டர், மிக்க நன்றி. அப்புறம் எனக்கு ஒரு சின்ன ஒரு கிளாரிபிகேஷனுக்கு தான் மாஸ்டர். இப்போ வந்து அன்னைக்கு உங்களுடைய ஒரு ஒரு இதெல்லாம் பார்த்துருக்கோம். அதாவது நம்ம வந்து நாலேஜை வந்து எல்லா இடத்துல இருந்து எடுக்கிறோம். ஒரு 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 கேள்வி நமக்கு வந்ததுன்னா அந்த கேள்விக்கு ஒரு பதில் ஒரு புக்லயோ ஒரு ஒருத்தருடைய சத்சங்கத்திலயோ கிடைக்கும். ஆனா அதோட நிக்கிறது இல்ல, இன்னும் நிறைய வந்துட்டே இருக்கும் கேள்வி. அப்ப இன்னொரு இன்ஃபர்மேஷன் எடுக்கிறோம். அப்ப அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அந்த ஒரு பசில்ல அந்த பசில் கேம் இருக்கு இல்லையா, அந்த பசில்ல இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன அந்த கட்டைகள் மாதிரி நம்ம இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தியானம் பண்றப்போ அந்த பசில்ஸ் எல்லாம் சேர வேண்டிய இடத்துல அப்படியே சேர்ந்து ஒரு ஒரு முழு பிக்சரை கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு அனாலஜி பண்ணினா அப்படி வருது எனக்கு. அதாவது நமக்கு எல்லா விஷயமும் இருக்குது, ஒரு புத்தகத்துல வாசிச்சு 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 கொண்டு இல்லாட்டி ஏதாச்சும் அட்டன் பண்றப்ப எல்லாம் இருக்குது. ஆனா அந்த ஆரம்பம் முடிவுங்கிறது தெரியாத அளவுக்கு ஒரு குழப்பமா இருக்குது. தியானம் பண்றப்பதான் அது அது நமக்கு ஒரு பசில்ஸ் எல்லாம் அப்படியே சேர வேண்டிய இடத்துல சேர்ந்து ஒரு பிக்சரை காட்டுற மாதிரி வருது அப்படிங்கிற மாதிரி தோணுது. என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா மாஸ்டர்? சொல்லுங்க மாஸ்டர், சொல்லிட்டு வாங்க. கொஸ்டின் என்னன்றது கொடுங்க எனக்கு. இல்ல, அது என்னோட அண்டர்ஸ்டாண்ட், இப்படிதான் நான் நினைக்கிறேன். நான் இப்படிதான், அதாவது தியானம் என்னத்தை நான் வாசிச்சாலும் என்னத்தை பண்ணினாலும் நமக்கு வந்து தியானம் அப்படிங்கிற பண்றப்பதான் அது வந்து முழுமையான ஒரு ஞானம் நமக்கு வருது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணித்து. உங்களுடைய கரெக்டா அந்த தானே கருத்து. சொல்றீங்க, கரெக்டா சொல்றீங்க. ஸோ என்னத்தை தான் புக்கு படிச்சாலும் என்னத்தெல்லாம் சுத்தினாலும் தியானம் பண்ணாம அது தெளிவாக போறதில்ல. அப்போ தியானத்துல தான் சீக்ரெட் இருக்குங்கும் போது அப்போ அங்கதான் உட்காரணும். உம் 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 ஸோ நம்ம தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்ட இந்த நாலேஜ் எல்லாம் வந்து தியானத்துல கொஞ்ச நேரம் தான் வேலை செய்யும். உம் கொஞ்ச நேரம் அந்த என்ட்ரி ஆகிற வரைக்கும் அந்த கொஸ்டின்ஸ் பிளாக் ஆகிற நேரத்துல அதுக்கு ஆன்சர் கிடைச்சிட்டே இருக்கும். உம் அப்போ 12 ஹவர்ஸ் ஒருத்தர் தியானம் பண்றான்னா அந்த ஒரே கேள்வி வச்சுட்டு 12 ஹவர்ஸ் பண்ண மாட்டாரு உம் இல்லையா? 12 ஹவர்ஸ் அந்த ஒரு கேள்வியில் நிற்க மாட்டாங்க. அது என்ட்ரி ஆகும்போது சின்னதாக அந்த கேள்விக்கு பதில் கிடைச்சுன்னா தியானத்தில் பதில் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12 ஹவர்ஸ் அதுவாக இருக்குன்னாக்கா கொஞ்சம் நேரம் கழிக்க கழிக்க எம்டினஸ் ஆயிடுவார் அவர். ஸோ அந்த உம் எம்டினஸுக்குள்ளே தான் விஷயமே இருக்குதே தவிர நம்ம இந்த படிக்கிறது போகிறதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து கிடைச்சி நிறைய நாலேஜ் கேட்டு 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 வச்சிருக்காரு, கேட்ட அந்த விஷயத்த தெளிவுபடுத்திக்கிறாரே தவிர தியானத்துக்குள்ளே போயிட்டா அதுக்கு வேலையே இல்லாமல் போயிடும்.